11 அப்படின்னு ஒரு படம். யூகேல அந்த படம் ரிலீஸ் ஆகலை. வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். எல்லோரும் நல்லா இருக்குன்னாங்க. ராட்சஸ் மாதிரி ட்ரை பண்ணியிருக்காங்க ஜாக்கி, நீ கண்டிப்பாக பார்க்கணும் அப்படின்னாங்க. எனக்கும் வந்து உடனே ஒரு ஆர்வம். ஓடிடிக்காக நம்ம வந்து வெயிட் பண்ணுவோம், படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்ட்டு. இந்த படத்தை பற்றி விரிவாக பேசுவோம். அதற்கு முன்பாக இந்த தளத்தை வரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். இப்போ விரிவான பார்வைக்கு ஸ்டே டியூன் வித் அஸ். லெவன் இந்த திரைப்படத்தை வந்து லோகேஷ் அஜிஸ் வந்து இயக்கியிருக்கார். அவர் வந்து சுந்தர்சியோடைய அசிஸ்டண்ட்டு. இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நகரில் கொலைகள் நடக்கின்றது. ஒரே பேட்டர்னில் நடக்குது கொலை. அதுக்கு முன்பாக ஒரு பேங்க் ராபரி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது. நவீன் சந்திரா வந்து ஒரு திறமையான போலீஸ் ஆஃபீஸர். ஸோ இந்த நகரில் நடக்கிற கொலையை வந்து கமிஷனர் வந்து ஆடுகளம் நிறைய தான் கமிஷனரு. அவர் என்ன பண்ணுறாரு, நம்ம நவீன் சந்திரா கிட்ட கூப்பிட்டு இந்த மாதிரி வந்து கொலை நடந்துகிட்ருக்கு, இது என்ன ஏதுன்னு பாரு, சீக்கிரமாக கொலையாளியை கண்டுபிடி அப்படின்னு. காரணம்னா தடயங்களே இல்லாத கொலைகள், அதுதான் இதில் இருக்கிற முக்கியமான விஷயம். ஸோ நவீன் சந்திரா வந்து அரவிந்தன் கேரக்டர். அவர் அது எப்படி கண்டுபிடிச்சாரு இல்லையா, அவர் சந்தித்த சவால்கள்லாம் என்ன அப்படின்றதான் திரைப்படத்துடைய கதை. நவீன் சந்திரா அசிஸ்டன்ட் கமிஷனராக நடிச்சிருக்காரு. ஒரு மாதிரி கடுமையான முகம், சிரிப்பு வந்து தேடணும் அப்படியான ஒரு கடுமையான கமிஷனர் அசிஸ்டன்ட் கமிஷனர். அவர்கிட்ட அந்த பொறுப்பை ஒப்படைக்கிறாங்க. இந்த நிறைய சீன்ஸ் கொஞ்சம் நல்லா தான் இருந்தது. அவருடைய பாட்டு சிறப்பாக பண்ணியிருந்தார். ஆடுகள நிறைய 2-3 சீன் வந்தாலும் நல்லா பண்ணியிருந்தார். அபிராமி அவங்களுக்கான பாட்டை வந்து சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அதுக்கு ஒரு சின்ன ஒரு விஷயம் ஒன்று இருக்குது, அது பின்னாடி பேசுகிறேன். அவங்களுடைய பாட்டை வந்து சிறப்பாக பண்ணியிருந்தாங்க. ஸோ ரித்விகா, பிக் பாஸ் ரித்விகா அவங்களும் நல்லாவே பண்ணியிருந்தாங்க. ஸோ ஆர்டிஸ்ட்லாம் ஓரளவுக்கு ஓகே தான். ஏன்னா இது வந்து ஒரு லோ பட்ஜெட்டான ஃபிலிம், இது நல்லா பண்ணியிருந்தாங்க. கார்த்திக் அசோகனுடைய ஒளிப்பதிவு வந்து ரொம்ப நல்லா இருந்தது. எஸ்பெஷலி எல்லாமே நைட்டு, யாருமே நடமாட்டம் இல்லாத நேரத்தில் கொலைகள் நடக்குது அப்படின்னும் போது அதுக்கேற்ற மாதிரியான இடங்களை சூஸ் பண்ண இடங்களாக இருக்கட்டும், அதுக்கான லைட்டிங்காக இருக்கட்டும் ரொம்ப நல்லா இருந்தது. முக்கியமாக ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டை நான் கண்டிப்பாக பாராட்டணும். ஏன்னா எல்லாமே எரித்து கொல்லப்பட்ட கொலைகள் அப்படின்னும் போது அதற்கான ஆர்ட் டிபார்ட்மெண்ட் வந்து எந்தளவுக்கு ஒர்க் பண்ணியிருக்குன்னு நீங்கள் பாருங்கள். சூப்பராக பண்ணியிருந்தாங்க உண்மையிலே. அடுத்தது வந்து மியூசிக் வந்து இமான் ஒரு சாங் வந்து எஸ்பி சரண் பாடினதுன்னு நினைக்கிறேன். நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது சாங்கு. மற்றபடி பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் ஆஸ் யூஷுவல் தான். எடிட்டிங் வந்து NB ஸ்ரீகாந்த், அவருடைய பாட்டி சிறப்பாக பண்ணியிருக்காரு. நிறைய பேர் வந்து இந்த படத்துக்கு வந்து என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து பெரிய பெரிய நடிகரை வச்சு எடுத்திருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்லாம் சொன்னாங்க. எனக்கு வந்து அந்த அளவுக்கு ஒன்றும் தெரியல. உண்மையிலே திரைக்கதையில் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வந்து உண்மையிலே பாராட்டணும். அது வந்து நம்ம யோசிக்கவே முடியாத அளவுக்கு பண்ணியிருந்தாங்க. ஆனால் எல்லாம் யோசிச்சு பண்ணும்போது மைனஸ்ன்னு பார்க்கும்போது எனக்கு இந்த அபிராமி கேரக்டர் தான். ஏன்னா உங்களுடைய சுயலாபத்துக்காக ஒரு விஷயத்துக்காக ஒன்று பண்ணுறீங்க, அப்போ அதை நீங்கள் எப்படி பார்த்துக்கணும்? யாருமே இல்லாத பசங்க அப்படின்னும் போது நீங்கள் எப்படி பார்த்துக்கணும்? எவ்வளோ கேர் பண்ணதுக்கு நீங்கள் என்னன்னா ஜஸ்ட் லைக் தட்டாக வந்து கடந்து போகிறீங்க. எனக்கு தெரிஞ்சு கொலையை அபிராமி தான் பண்ணணும். ஓகே, அதுதான் எனக்கு வந்து அந்த படம் பார்க்கும்போது எனக்கு அதுதான் தோணுச்சு. அதாவது அம்மான்னு கூப்பிட்றதால மட்டுமே அவங்க அம்மாவாயிட முடியாது. அம்மா மாதிரி நடந்துக்கணும், அம்மா மாதிரி பார்த்துக்கணும், அம்மா மாதிரி பார்த்துக்கணும். அப்போ தான் அது அம்மா, இல்லைன்னா அது சும்மா. ஓகே, அதனால் ஒரு அபத்தமான ஒரு கேரக்டரைசேஷனாக வந்து நான் அபிராமி பார்க்குறேன். மற்றபடி ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்தது, அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. ஏன்னா நம்ம யோசிக்காத இடத்துல அதை வந்து பண்ணியிருந்தாங்க. நாம் இந்த மாதிரி நிறைய கதைகள் பார்த்தாலும் எடுத்துக்கிட்ட களமும் சரி, அதில் வந்து அதில் சில ட்விஸ்ட் வந்து உண்மையிலே ரசிக்கத்தக்கதாக இருந்தது. ஏன்னா தடையுமே இல்லை அப்படின்னும் போது ஒரு மண்டையை சுற்றிக்கிட்டு போகிற மாதிரி இல்லை இதுலேருந்து ஒரு தடயம் கிடைக்குதுன்ற மாதிரி போனதும் சரி, அதெல்லாம் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. இன்னொரு மைனஸ் பாயிண்ட்னு பார்த்தீங்கன்னா, நவீன் சந்திரா வந்து இதே மாதிரி ஒரு சீரீஸ் பண்ணியிருந்தார். காட்டில்
ஃபாரஸ்ட் ஆஃபீஸரெல்லாம் பண்ணியிருந்தாரு. அதே மாதிரி என்ன சொல்கிறது, ரிஷியை ஏதோ ஒரு இந்த மாதிரி வந்து முறப்பாகவே போய்கிட்டு, ஒருவேளை அந்த சீரீஸ் பார்த்தனாலே இந்த படத்துக்கு போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓரளவுக்கு வந்து முறப்பாக போனது வந்து எதனால் அவர் அப்படி முறப்பாக இருக்கார் அப்படின்றதுக்கான காரண காரியங்களும் வச்சதுனால ஓகே தான், அவ்வளோதான். அதே நேரத்தில் ஒரு சில ஷார்ட்ஸ் நல்லா பண்ணுற ஆர்டிஸ்ட் வந்து நிறைய காட்சிகளில் வந்து கொஞ்சம் அமைச்சூர்த்தனமான நடிப்பு இருந்தது. உதாரணத்துக்கு ரித்விகாலாம் வந்து பார்த்தா அப்படி தான் இருந்தது சில இடங்களில். அதெல்லாம் நம்ம வந்து சொல்லி ஆகணும். மற்றபடி வந்து இது ஒரு ஆவரேஜான ஒரு த்ரில்லர் ஃபிலிமு. அமேசான் ப்ரைமில் அவைலபிளாக இருக்குது. ஃபேமிலியோட பார்க்கணுன்னா பாருங்கள். லெமன் வந்து நீங்கள் சொல்கிற அளவுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் சுவாரஸ்யங்கள் இருக்குது, நான் மறுக்கல. ஆனால் அதுக்காக ஓவராலாக ஃபிலிமாக நம்ம பார்க்கும்போது ஸோ சின்ன சின்ன குறைகள் இருக்குது. அதை தவிர்த்துக்கிட்டு லோகேஷ் அஜீஸ் வந்து அடுத்த படத்தில் அது கண்டிப்பாக நல்ல ப்ரொடியூசர் கிடைக்கும் போது நல்ல செலவெல்லாம் பண்ணும்போது இன்னும் அடுத்த கட்டத்துக்கு அவர் போவார் நான் நம்புகிறேன். எனது முதல் படம் அப்படின்றதுனால அப்படி ஓகே. ஸோ எனிவே உங்கள் கருத்துக்களை பின்பற்றங்களை தெரிவித்துங்க. இன்னும் வேறு ஒரு எபிசோட் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறுகிறது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.